ஒரு காலத்தில் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பிரதோஷம்ங்கிறது சிறப்பான முறையிலே சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. சகல செல்வங்களும் தரக்கூடிய ஒரு பிரதோஷம். ஏன்னா இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சனி பிரதோஷத்தை மிக முக்கியமான பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி இந்த சனி பிரதோஷத்தை வழிபாடு செய்கிறாங்க. சனி பிரதோஷத்தை விட மிக முக்கியமான பிரதோஷம் அப்படிங்கிறது சோமவார பிரதோஷம். திங்கட்கிழமை வருகின்ற பிரதோஷம் மிக முக்கியமான பிரதோஷம். சோமன் என்றால் சிவபெருமானுடைய சோமநாதர். மணல்மேடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, மயிலாடுதுறைக்கு அருகாமையில். இந்த ஊர்ல சோமநாதர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார். சுவாமியினுடைய பேர் சோமநாதர். மணல் லிங்கம். அந்த ஊர்ல மணல்னால லிங்கம் ஆயிருக்கும். நண்டு தொலைலாம் இருக்கும். அதில் மிக அருமையான ஆலயம் சோமநாதர் ஆலயம். இந்த சோமநாதர் அப்படிங்கிறது சிவபெருமான் தான். அந்த சோமநாதர் சோமவாரத்தில் வருகின்ற பிரதோஷம் சகல செல்வங்களையும் தரக்கூடிய பிரதோஷமாக அமையும். ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரனுடைய நாள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் யூடியூப்பை பார்த்துட்டு என்னென்னமோலாம் வைக்கிறாங்க பூஜை ரூமில். ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஒரு வீட்டில் பார்த்தேன் வெந்தயம். உங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் கொண்டு போய் வைக்கிறீங்க. ஆனால் தமிழர்களுடைய பாரம்பரியமான செயல் என்ன தெரியுமா? நெற்களஞ்சியம். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னாலே நெற்களஞ்சியம்னு பேர். நெல்லை வாசலில் கட்டி தொங்க விடுவாங்க, பூஜை ரூம் கிட்ட கட்டி தொங்க விடுவாங்க. வாசலில் கட்டி தொங்க விட்டுருக்கிறதுல இந்த நெல் சிட்டுக்குருவிகள் சாப்பிடும். கோயிலில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க நெல்லை. அழகாக பின்னி பூமாரி அந்த நெல் கதிர்களை வீட்டு வாசலில் அப்படியே வர லைனாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. நெல் தான் மிக முக்கியமானது. தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் ஒரு கிண்ணத்தில் நெல்லை எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வைங்க.